அவன் கனவை அந்த ஒரு கேள்வி கேட்கிற வரைக்கும் சம்பளத்துக்காக புதைச்சு வச்சிருந்தான். 30 நாள் 30 சிறுகதைகள், இன்னைக்கு 20வது நாள். என்னோட நண்பர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. சொல்ல போனா எங்க ஸ்கூல் லைஃப்ல அவர்கிட்ட மட்டும்தான் கிட்டார் இருந்துச்சுன்னு தாண்டி அதை வாசிக்க திறமை அவர்கிட்ட தாங்க இருந்துச்சு. சூப்பரா வாசிப்பான். ஸ்கூல் படிக்கும் போதே அவன் கல்யாணம் பண்ணிட்டதுனால குடும்பம், லைஃப், கடன், இந்த மாதிரி நிறைய அந்த ஃபேமிலி இஷ்யூஸ்ல அவன் சிக்கினதுனால அவனுடைய கனவா இருந்துச்சு. வாரத்துக்கு 2 நாள் அந்த சனி ஞாயிறுல மட்டும் அவன் எடுத்ததை வாசிப்பான். ஆனா குடும்பத்தை பார்க்கவே நேரம் இல்லையே. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவன் பையன் கேக்குறான், ஏப்பா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யலன்னா நானும் எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும் போது ஒரு அமைதி. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் லைட்டா கண் கலங்கிட்டான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஆனா அன்னைக்கு நைட் மியூசிக் நோட் எடுத்துட்டு அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். டெய்லி அதாவது வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு இருந்தவன் வீக்லி ட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவன் டெய்லியுமே வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பெரிய ராக் ஸ்டார் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். பட் அதை தாண்டி அவனுக்குள்ள ஒரு சக்தி, கனவை நோக்கி போலனாலும் அந்த கனவை நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்ற அந்த மகிழ்ச்சி அவனுக்குள்ள இருக்குங்க. ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, தனக்கு பிடிச்ச விஷயத்த பார்ட் டைமா செஞ்சா கூட ஃபியூச்சர்ல அவங்களுடைய மன திருப்தி, வாழ்க்கையை பத்தின திருப்தி அதிகமா இருக்கும், குறைகள் கம்மியா இருக்கும். இந்த ஆய்வு என்ன சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பிடிச்ச வேலை இல்ல நமக்கு பிடிச்ச பேஷன் இல்ல கனவு எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதை டெய்லி நம்மளால எவ்வளவு நேரம் செய்ய முடியுமோ அதை செய்யணும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதாங்க, நீங்க கனவு நோக்கி போயிட்டு இருக்கீங்களா இல்ல கனவு உங்களை நோக்கி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.